வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டதை குறிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கோவில் வளாகத்தில் காவிக்கொடி ஏற்றி வைத்து உரையாற்றினார். தர்மதுவஜம் என்னும் இக்கொடி இந்திய பாரம்பரியத்தின் மறுமலர்ச்சியை குறிப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதில் மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அரவணைத்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஹரியானா மாநிலம் குருஷேத்ரா சென்று குரு தேஜ் பகதூரின் 350வது தியாக தின விழாவில் கலந்து கொள்கிறார். தேஜ் பகதூரின் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் விழாவின் போது அவர் வெளியிடுகிறார். நாட்டில் 29 தொழிலாளர் சட்டங்கள் 4 சட்டங்களாக தொகுக்கப்பட்டுள்ளதால் காகித நடைமுறைகளுக்கும் ஒப்புதல் தேவைகளும் குறையும் என்று மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் தேசிய வர்த்தக தலைவர்கள் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். சர்வதேச மகளிர் வன்முறை தடுப்பு தினமான இன்று புதுடெல்லியில் ஆண் பெண் சமத்துவம் மற்றும் மகளிர் அதிகார பங்கேற்பு குறித்த தேசிய அளவிலான 4ஆம் கட்ட விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் SIR கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணிகள் 95.94% அளவிற்கும், படிவங்களை திரும்ப பெற்று தரவுகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் 65.42% அளவிற்கும் முடிந்துவிட்டதாக இன்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சர்தார் பட்டேலின் 150வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மேரா யுவ பாரத் சார்பில் ஏனாமில் இன்று நடைபெற்ற ஒற்றுமை அணிவகுப்பை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இன்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் நெல்லை, குமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.